இந்த பிக்சர்ல பாக்குற இந்த பொண்ணோட பேரு ஒலிவியா ஃபான்ஸ்வர்த் அப்படிங்கிறது. இந்த பொண்ணுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா இந்த பொண்ணால வலியை உணரவே முடியாதான். எதனால அப்படின்னு சொல்லி கேட்டா, ஒவ்வொரு மனிதனுக்கும் 46 குரோமோசோம்ஸ் இருக்கும் ஒரு செல்லுல, அதாவது 23 இணை குரோமோசோம்ல இருக்கும். அதுல இந்த 6வது குரோமோசோம்ல ஏற்படுற டெலிஷன் சொல்லி சொல்லுவாங்க, 6th குரோமோசோம் டெலிஷன் சொல்லி சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி ஒரு குறைபாட்டினால இந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. சோ இந்த பொண்ணால வந்து எந்த வலியுமே உணர முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது எப்ப கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, இந்த பொண்ணுக்கு ஒரு 4 வயசு இருக்கும்போது மேல இருந்து கீழே எங்கேயோ தவறி விழுந்துட்டாங்க. அப்ப கீழ் பல்லு வந்து குத்தி உதட்டுக்கு வெளியே வந்த போது கூட அந்த குழந்தை வந்து அழவே இல்லையா. அழாம இருந்தப்போ டாக்டர் கிட்ட கொண்டு போனப்போ டாக்டர் ஈவன் அனஸ்தீஷியா கூட கொடுக்காம தான் தையல் கூட போட்டிருக்காரு. சோ அதுல இருந்து இவங்க பார்த்தப்போ ரொம்ப ஆச்சரியமா இருந்ததா இந்த குழந்தையை பாக்குறதுக்கு. எப்படி இவங்களால வலியை ஃபீல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்பதான் ஒண்ணு தெரிய வந்தது, இந்த பொண்ணுக்கு இந்த 6th குரோமோசோம் டெலிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. குரோமோசோம் வந்து நிறைய ஜீன்களால் ஆனது. சில ஜீன்கள் சில பண்புகளுக்கு காரணமா இருக்கும். அப்படி இந்த 6th குரோமோசோம்ல ஏற்படுற டெலிஷனால என்ன ஆகும் அப்படின்னா, வலியை உண்டாக்குற அந்த பண்பு அப்படிங்கிறது இல்லாம போயிடும். வலியை உண்டாக்குற பண்பு மட்டும் இல்லாம இந்த பொண்ணுக்கு சரியான தூக்கமும் கூடவே பசி கூட எடுக்காதான். இந்த பொண்ணு வந்து ரொம்ப குறிப்பிட்ட உணவுகளை மட்டும்தான் இந்த குட்டி பாப்பா சாப்பிடுவாங்களாம். கொஞ்ச நாள் வரை இவங்க வந்து வெறும் மில்க் ஷேக் மட்டுமே சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. இந்த 6th குரோமோசோம் டெலிஷன் அப்படின்னு சொல்லிட்டு 100 பேர் தான் இருக்காங்களா உலகத்துல. 100 பேருக்கு மேல இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த 100 பேருக்கு மேல இருக்கிறவங்கல இந்த பொண்ணுக்கு மட்டும்தான் இந்த 3 சிம்டமே இருக்கு. அதாவது தூக்கம் இல்லாம, அப்புறம் பசி எடுக்காம, வலியே தெரியாம இருக்கிறது அப்படிங்கிறது. இன்னொன்னு 7 வயசுல இந்த குழந்தைக்கு ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. 2016 இது நடந்துச்சு. 7 வயசுல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு கார் வந்து இந்த குழந்தை இடிச்சு 100 அடி தூரம் வரை இழுத்துட்டு போயிடுச்சான். ஆனா அந்த பொண்ணு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அங்கிருந்து எழுந்து வந்து என்ன ஆச்சுன்னு அவங்க அம்மாவை கேட்டுட்டு இப்படி வந்திருக்காங்க. சோ இதை பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமாயிருச்சு. என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே பதட்டமா இருந்தது. ஆனா எது இவங்களை காப்பாத்திருக்கு அப்படின்னா, நமக்கு ஒண்ணுமே நடக்கல அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். அந்த வலியை உணர முடியாதனால எனக்கு ஒன்னும் ஆகல அப்படின்னு அந்த பொண்ணு நினைச்சதுனாலதான் இவ்வளவு சேவ் பண்ண முடிஞ்சது அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஈவன் அந்த பொண்ணோட மார்பில் அந்த டயரோட வீல் தடம் வந்து இருந்திருக்கு. இன்னொன்னு உதட்லையும் காலையும் வந்து நிறைய ஸ்கின் வந்து இல்லாம இருந்திருக்கு. சோ இப்படி எல்லாம் இருந்தும் கூட இந்த பொண்ணுக்கு வலி தெரியாதனால இந்த பொண்ணு வந்து அப்படி சேஃபா இருந்திருக்காங்க. பரவாயில்லையே, வலி தெரியாது, இது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி நாம நினைச்சா, ஆனா இதை நினைச்சு எல்லாருமே வருத்தப்படுறாங்களாம். காரணம் வளர்ச்சியோட நிலையை இது பாதிக்கும் அப்படிங்கறதால இந்த பொண்ணு செல்லமா பயானிக் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கூப்பிடுறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இவங்களால வலி எல்லாம் உணர முடியாது அப்படிங்கறதால ரொம்ப வித்தியாசமா இவங்க இருக்காங்க அப்படிங்கிறதுக்காகவும் இந்த பெயர் வந்து வச்சு இவங்க செல்லமா அழைக்கப்படுறாங்க. இந்த பொண்ணு இப்போ ஒரு டீனேஜர். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.